திமுக எம்எல்ஏக்கள் 59 பேருக்கு கார் வேண்டாம் என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கே கார் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கடும் நிதி நெருக்கடியில் இருப்பதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே கூறி வருவதால் எங்களுடைய கழக தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 59 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவ்வாகனங்களை பெறுவதில்லை என்று முடிவெடுத்துள்ளோம். எல்லோரும் சமம் என்றுதான் முதல்வர் அறிவித்தார். அதனை எதிர்க்கட்சித் தலைவர் அரசியலாக பார்க்க கூடாது என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தல். சொந்த பங்களாக்களை விட்டு அரசு பங்களாவை உதயநிதி கேட்கவில்லையா எனவும் கேள்வி. இப்ப மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட 2-3 வீடு இருக்கு. ஆனா அரசு பங்களால இருக்கிறாருல்ல, அவர் லெட்டர் என்கிட்ட தான் கொடுத்தாரு. பொதுப்பணித்துறை அமைச்சரா என்கிட்ட தான் கொடுத்தாரு. எனக்கு அரசு துறையுடைய பங்களா வேணும்னு கொடுத்தாரு. உடனே நம்ம கேட்க முடியுமா? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு 2-3 பங்களா இருக்கு, அதனால அரசு துறை பங்களா கொடுக்க மாட்டோம்னு சொல்ல முடியுமா? எங்களுடைய முதலமைச்சர் சொன்னாரு, அவர் கோரிக்கை கொடுத்தாரு, உடனடியாக கொடுத்துருவோம்னு சொன்னோம். ஏற்கனவே கார் வைத்திருப்பவர்கள் விண்ணப்பிக்க மாட்டார்கள் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளக்கம். முதல்வர் அறிவிக்கும் போது அனைவருக்கும் என கூறுவது மரபு எனவும் பேச்சு. அப்ப முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணும் பொழுது பொதுவா அவையை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் சமம்னு நினைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர், அதுதான் ஒரு புரோட்டோகால். அப்ப எங்க பொதுச்செயலாளர்கிட்ட கார் இருக்கு, என்கிட்ட கார் இருக்கு, இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கார் இருக்கு. நாங்க போய் சட்டமன்ற உறுப்பினர் கார் வேணும்னு கேட்க போறது இல்லை. இது ஒரு அடிப்படையா இருக்கவங்களுக்கு புரிதல் இருக்கும். அரசியலா நினைச்சாதான் இது அரசியல். எங்களுக்கும் கார் தேவையில்லை என இந்திய கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ தளி ராமச்சந்திரன் விளக்கம். தேவை உள்ளவர்களுக்கு மட்டும் கார் வழங்கலாம் என பாமக எம்எல்ஏ கணேஷ்குமார் அறிவுறுத்தல். தலைவர்களே, சுருக்கமா சொல்லுங்க. சில சட்டமன்ற உறுப்பினர்கள் கார் வேண்டும் என்று முதலமைச்சர் கோரிக்கை வச்சாங்க. ஆமா, முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. ஆமா, ஆகவே இல்லாதவங்க கொடுக்க வேணும்னு சொல்ல, எங்களை பொறுத்தவரை கார் தேவையில்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு என்பதை தெரிவித்துக் முடிச்சிரு. 330 ஊராட்சிகள் கிட்ட இருக்கு. அதெல்லாம் போய் பார்க்கணும்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் என்பது ரொம்ப அவசியம் தான். இப்ப என்கிட்ட எல்லாம் கார் இருக்கு. இப்ப எனக்கெல்லாம் கேட்டீங்கன்னா கார் தேவையில்லை. அப்ப எங்களுடைய விருப்பத்தையும் கேட்டு எங்க கட்சியிலே 2 பேருக்கு உண்மையிலேயே பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் இருக்கிறாங்க. மற்ற கட்சி உறுப்பினர்கள் நான் போன வாட்டி அங்க கேட்ட போது கூட 2ஆம் முறை சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர்கள் கூட பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் இருக்கிறாங்க. அப்ப பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பவர்களுக்கு யாருக்கு உண்மையிலேயே கார் தேவையோ அவர்களுக்கு வழங்கலாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. திமுக ஆட்சியில் 300க்கும் மேற்பட்ட ஒன்றிய சேர்மன்களுக்கு கார் வழங்கப்பட்டது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய எம்எல்ஏக்களுக்கு மட்டும் கார் வழங்க வேண்டும் என திமுக வலியுறுத்திய நிலையில் அமைச்சர் ஷாஜகான் பதிலடி. பல ஆண்டுகளுக்கு முன்பே மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் 300க்கும் அதிகமான யூனியன் சேர்மன்களுக்கு அரசு தரப்பில் வாகனம் வழங்கப்பட்டுச்சு. இது ஒன்றும் புதுசு இல்லை. அப்போல்லாம் நிதி நிலைமை அப்பவும் இப்படி தான் இருந்தது. அப்பெல்லாம் கேள்வி கேட்காம இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கிறது கேள்வி கேட்கறது சரியானதா பண்ணுது. $20,000 ரொக்கத்தை மட்டுமே கையிருப்பாக வைத்துக் கொண்டு ரேஞ்ச் ரோவர் காரில் செல்பவர்கள் நாங்கள் இல்லை என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை மறைமுகமாக விமர்சித்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. முடிந்தால் வழக்கு பதிவு செய்யுங்கள் என திமுக முன்னாள் அமைச்சர் KN நேரு சவால். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நீங்க உங்களுடைய தேர்தல் பத்திரத்தில் கார் இல்லைன்னு சொல்லலாம், வீடு இல்லைன்னு சொல்லலாம், 10,000 ரூபாய் பணம் இருக்குன்னு சொல்லலாம். கார் வேணான்னு சொல்றேன். அவர் சொல்றார் 2-3 கார் வச்சிருக்கான், இங்க கூட அந்த நிலையில் தான் இருக்கு அப்படிலாம் சொல்றாரு. நான் கார் வேணாம், ஏற்கனவே அரசாங்கம் செலவு வைக்குது, கார் வேணான்னு சொல்றேன். அவர் உடனே முதல்ல ஏற்கனவே இருக்கிற தேர்தல் பணியில் இருந்தது 10,000 தான் இருக்கு, கார் இல்லைன்னு சொன்னா நீங்க தப்பு தானே, நாங்கள் சொன்னா கேஸ் போடுங்களேன். கேச ஏங்க உண்மைதானே சொல்றேன். உண்மை தேர்தல் நிற்கும் போது கொடுக்குற அவிடவிட்ல என்ன இருக்காதான் அதை கொடுக்க முடியும். எனவே எதை எடுத்தாலும் ஒரு குதர்க்கமாக பேசினா எப்படி சரியா இருக்கு?
முதலமைச்சர் தன் மேசையில் 3 கோப்புகள் உள்ளதாகவும் அதை வெளியிட வைத்து விடாதீர்கள் என சொன்னார். தயவு செய்து அந்த கோப்புகளை வெளியிட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சவால். இதற்காக பயப்படுகிறீர்கள், உருட்டு மிரட்டல்களுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் எனவும் ஆவேசம். நேற்று முன்தினம் இந்த பேரவையிலே பேசின நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய டேபிளில் 3 ஃபைல்ஸ் இருப்பதாகவும் அந்த ஃபைல்ஸை அவர் திறந்து பார்க்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற தோணியில் எங்களுடைய அரசை குற்றஞ்சாட்டுகின்ற வகையில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அந்த ஃபைல்ஸை நாங்கள் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து அவர் திறந்து பார்க்க வேண்டும், அதன் மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். எதற்காக பயப்படுறீங்க, எதற்காக காலம் தாழ்த்துறீங்க, இதையே 3 மாசமாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜோசியக்காரன் சொன்னாதான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்களா? நல்ல நேரம் அதை பார்த்துட்டு இருக்கீங்களா? மிசாவையே பார்த்த திமுகவுக்கு தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்று தாவேக என்றால் என்ன என காண்பித்து இருக்கிறோம். தக்க நேரத்தில் ஆதாரத்தை வெளியிட்டு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதில். மிசாவையே பார்த்த திமுக இயக்கத்தை தனிப்பெரும் கட்சியாக எங்களோட தலைவர் வெற்றி பெற்று இந்த தேர்தலில் தாவேக்கான என்னன்னு காமிச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. கண்டிப்பாக ஆதாரத்துடன் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறதா முதலமைச்சர் சொல்ல வந்தது. எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு, அதை தகுந்த நேரத்தில் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னாருங்கிறத பதிவு பண்றேன். ஏன்னா அவர் எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு வரல, அவர் அதனாலதான் பதிவு பண்ண. கோப்புகளை வெளியிட வேண்டும் என்ற எதிர்க்கட்சித் தலைவரின் கோரிக்கையை முதல்வர் கட்டாயம் நிறைவேற்றுவார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சர் ராஜ்மோகன் பதிலடி. இந்த மாமன்றத்தில் ஆல்ரெடி அந்த ஃபைல்ஸ் இருக்கிறதே ஒரு சுட்டி காமிச்சார். அந்த இஷ்யூவே நான் தான் ஏஞ்சி சொன்ன, அவர் ஆதாரத்தை எடுத்துட போறாரு அப்படின்னு. இந்த நேரத்தில் அவர் சாதாரணமா இருந்தாலே அதெல்லாம் பண்ணாத போறாரு. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் காட்டுன்றாரு. அவருடைய கோரிக்கையை கட்டாயமாக முதல்வர் நிறைவேற்றுவார் என்பதையும் கூறிக்கொள்கிறேன். சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆன பிறகு அவை குறிப்பிலிருந்து சில சொற்களை நீக்குவதில் அர்த்தமில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கருத்து. அனைத்தும் நேரலையில் செல்வதால் உடனுக்குடன் ரீல்ஸ் ஆவதாகவும் அதனை தடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க அவை குறிப்பிலிருந்து நீக்கிடுறீங்க, ஆனால் இதெல்லாம் நேரடி தொலைக்காட்சியில் போகும்போது இதெல்லாம் யூடியூப் சேனல்லையும் சோசியல் மீடியாலையும் ரீல்ஸாக கட் செய்யப்பட்டு அதிகமாக ஷேர் செய்யப்படுகிறது. அதன் பிறகு நீங்கள் இதில் நீக்குவதிலே அர்த்தம் இல்லாமல் போய்விடுது. எனவே இதை மீண்டும் உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். கடந்த திமுக ஆட்சியில் மின்சாரத்துறைக்கு 4 அமைச்சர்கள் மாற்றம் செய்யப்பட்டன என அமைச்சர் நிர்மல்குமார் விமர்சனம். தாவேக ஆட்சியில் அமைச்சரவையை மாற்றாமல் எப்படி ஆட்சி நடக்கிறது என்பதை பார்க்கிறேன் என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சவால். அப்புறம் அண்ணன் அவர்கள் அமைச்சராக இருக்கிறார். அதற்கப்புறம் மறுபடியும் இன்னொரு அமைச்சர் திரும்பவும் அமைச்சராகிறார். ஏன்னா இந்த துறையில 4 அமைச்சர்கள் போன 5 வருஷத்துல இந்த துறையில 4 அமைச்சர்கள் மாற்றப்படுகிறார்கள். கடைசியாக திரு அண்ணன் சிவசங்கரன் அவர்கள் அமைச்சராக இருக்கிறார். இந்த மாதிரி இந்த துறைக்கு 4 அமைச்சர்கள் மாற்றப்படுகிறார். மின்துறை அமைச்சர் பேசுகின்ற பொழுது 5 வருஷத்துல 4 அமைச்சர் நாங்க ஒரு பாக்குறோம். இப்ப தாவேக அரசு எத்தனை அமைச்சர்கள் மாத்துறீங்களா, இல்ல எல்லா அமைச்சர்களும் அப்படியே இருப்பாங்களா, எந்த மாற்றமும் இருக்காதாங்கிறத மக்கள் பொறுத்திருந்து பார்ப்பாங்க. அது முதலமைச்சருடைய சிறப்பு. இது யார் அமைச்சராக இருக்க வேண்டும், எந்த துறைக்கு யார் அமைச்சராக இருக்க வேண்டும், முதலமைச்சருடைய தனிப்பட்ட விருப்பம். அது ஆகையால ஒரு துறையில அதாவது சொல்லுகின்ற பொழுது கருத்துக்கள் அது போக்குவரத்து துறையில அதிக ஆட்கள் எடுத்தாங்க, இதுல ஒரு சரியான ஒரு சட்டமன்றத்தினுடைய நிகழ்வா தெரியல. அது கடந்த ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட டேபிள் ரீடிங் முறையே மின் கணக்கீட்டில் ஏற்பட்ட குளறுபடிகளுக்கு காரணம். 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு மின் கட்டணம் கூடுதலாக உள்ளதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்த கருத்திற்கு அமைச்சர் நிர்மல்குமார் பதிலடி. அவங்க அசஸ்மெண்ட் எடுக்காம முந்தைய ரீடிங்ல பல இடங்கள்ல, பெரும்பாலான இடங்கள்ல முந்தைய ரீடிங், அதாவது ஜனவரி மாதம் என்ன ரீடிங் எடுக்கப்பட்டிருக்கோ அதையே பதிவு செய்து வைத்துள்ளார்கள் பெரும்பாலான இடங்களில். ஸோ நம்மளுடைய ஆட்சி வந்த பிறகு எல்லாம் மேனுவலாக கண்டிப்பாக ரீடிங் எடுக்கணும், எல்லாம் அசஸ் பண்ணி பண்ணுறப்போ அப்போ நேரடியாக போகும் பொழுது கடந்த 4 மாதங்களும் ஏன்னா அந்த ரீடிங் எல்லாம் மொத்தமாக வரும் பட்சத்தில் நிறைய இடத்துல அந்த மிஸ் மேட்ச் இருக்கு. அப்போ என்ன காரணம்னு பார்த்தால் முந்தைய காலங்களில் சரியாக மேனுவலாக போய் ரீடிங் எடுக்காமல், நேரடியாக போய் ரீடிங் எடுக்காமல் அது டேபிள் ரீடிங் என்ற பெயரில் போட்ட காரணம். அதை வருங்காலங்களில் கண்டிப்பாக நேரடியாக போய் எடுக்க வேண்டும்,
அதுலேயும் இப்போ ப்ளூடூத் வழியாக மொபைல் எடுக்கணும்னு சொல்லி வலியுறுத்தி ஆல்ரெடி அதை உத்தரவிடப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் இருக்கையிலிருந்து எழுந்து முன்னோக்கி வந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும். திமுக எம்எல்ஏக்கள் வசந்தம், கார்த்திகேயன், முத்துராஜா உள்ளிட்ட மூவரை சுட்டிக்காட்டி சபாநாயகர் எச்சரிக்கை. வெளி மேடையில் இருப்பது போல் உங்கள் இருக்கையை விட்டுக்கொண்டு கையை உயர்த்தி கொண்டு இங்கே ஓடி வருவதை நான் அனுமதிக்க முடியாது. அதை உங்களுக்கு எச்சரிப்பாக சொல்கிறேன். நீங்கள் மட்டுமல்ல, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற போதே அந்த குறுக்கீடு உங்களிடமிருந்து தான் வருகிறது. நான் பார்த்து அதான் சொன்னேன், அவர் பேசுகிற நீங்களே எழுந்திருக்கலாமா என்று கேட்டேன். இருக்கையை விட்டு இனி முன்னோக்கி யார் கையை உயர்த்தி கொண்டு ஓடி வந்தாலும் அது எந்த தரப்பில் வந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பேன் என்பதை நான் எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகின்றேன். சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோமா அல்லது சட்டமன்றத்திற்கு வந்திருக்கிறோமா என்று நாங்கள் சந்தேகப்படும் அளவிற்கு சட்டமன்றத்தில் பாட்டு நிகழ்ச்சி நடக்கிறது. நாங்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு அமைச்சர்கள் பதில் சொல்வதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சாடல். எல்லாமே போயிட்டு இருக்கு. கேள்விகள் நாங்கள் கேட்டால் நாங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு, அதிசயப்படுற அளவுக்கு பதில்களையும் கொடுக்குறாங்க. கேள்வி கேட்டால் பதில் சொல்லலாம். இப்போ பாட்டெல்லாம் வேற பாட ஆரம்பிச்சிட்டிங்க. எங்களுக்கே சில நேரம் சட்டமன்றத்துக்கு வந்திருக்கோமா இல்லை இப்போ சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோமா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு இங்கே பாட்டு நிகழ்ச்சிகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் கருத்தை ஒட்டி பேரவையில் பாடல் பாடுவது தவறில்லை. சட்டமன்றமா சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியா என சந்தேகம் ஏற்படுவதாக கூறிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு சபாநாயகர் பதில். எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் பேசுகிற போது சூப்பர் சிங்கர் ஆகிவிட்டது எனக்கு இந்த சட்டசபை என்று சொல்வது கொஞ்சம் நீங்கள், ஏன்னா கருத்துக்களை சொல்லுகிற போது பாட்டு பாட விரும்புகின்றவர்கள் அந்த கருத்தை ஒட்டி பாடுவதில் எந்த தவறு இருப்பதாக தெரியவில்லை. அது சூப்பர் சிங்கர் என்கிற அந்த வார்த்தை அவசியமா என்று. இன்னொன்று, நியமித்துவிட்டு நீக்கியது ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி. ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டவர்களை தமிழகம் பார்த்து உள்ளது என அமைச்சர் நிர்மல்குமார் பதிலடி. பிறகு ஜோசியக்காரன் அப்படின்னு சொல்றது தவறுன்னு சொல்றீங்க. நீங்க ஜோசியக்காரன்னு அப்பாயின்மெண்ட் நீக்கியிருக்கீங்க. ஜோசியங்கிற வார்த்தை ஒன்றும் தப்பான, ஜோசியக்காரங்கிறது தப்பான வார்த்தை கிடையாது. தலைவர் அவர்களே, ஜோசியம்னு சொன்னாரு, ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் ஆல்ரெடி தமிழ்நாடு பார்த்துருச்சு. ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் தமிழ்நாடு ஆல்ரெடி பார்த்துருச்சு. அதனால எதை செய்தாலும் வெளிப்படையாக எந்த ஒளிவனைகளும் செய்ய தெரியும், எதை எப்போ எடுக்கணும் என்னன்னு தெரியும். சட்டப்பேரவையில் தாவேக அரசை வெற்றி அரசு என குறிப்பிட்ட அதிமுக எம்எல்ஏ சி.வி. சண்முகம். விழுப்புரம் மாவட்டத்தில் ஜே ஜெயலலிதா பல்கலைக்கழகம் மூடப்பட்டுள்ள நிலையில் அதனை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். ஜெயலலிதா பல்கலைக்கழகம் என்று தொடங்கப்பட்டது. அந்த பல்கலைக்கழகத்தை பல்வேறு காரணங்களால் அது மூடப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு இன்றைக்கு அமைந்திருக்கிற இந்த வெற்றி அரசு மாண்புமிகு அம்மாவோட பெயரிலே தொடங்கப்பட்ட அந்த பல்கலைக்கழகத்தை மீண்டும் தொடங்கப்படுமா என்பதை நான் தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். எண்ணூர் கொசஸ்தலை ஆற்றில் டன் கணக்கில் மீன்கள் இறந்து கிடந்த விவகாரம். தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சட்டப்பேரவையில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாமக உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தல். சென்னை எண்ணூர் கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் செத்து மிதந்ததற்கு மனித கழிவுகளே காரணம். தொழிற்சாலை கழிவுகள் கலக்கவில்லை என முதற்கட்ட விசாரணையில் தகவல். 10 நாட்களில் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யப்படும் எனவும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராஜு உறுதி. அந்த மெயினா அந்த டிசால்வேஷன் கம்மியாகிறதுக்கு மனித கழிவுகள் கலப்பதற்கும் சில காரணங்கள் இருக்கு, கழிவுநீர் கலக்கிறதுக்கும் காரணம் இருக்கு. அப்போ நம்ம சுற்றி உள்ள ஃபேக்ட்ரியில் கழிவுநீர் ஏதாவது வந்திருக்கா, டாக்ஸிக் கேஸ் ஏதாவது கலந்துருக்கா அப்படின்னு கண்டறியும் போது அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எண்ணெய் படலங்கள் எதுவுமே இல்லை. இவங்க 10 நாளுக்குள்ள டீட்டெயிலாக இதை பற்றி ரிப்போர்ட் சமர்ப்பிக்க நம்ம மாண்புமிகு முதலமைச்சரோட அறிவுறுத்தலின்படி நம்ம சொல்லியிருக்கோம். இனிமேல் இந்த மாதிரி நடக்காததுக்கு நம்ம எல்லா ஸ்டெப்பும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ரிப்போர்ட்ஸ் வந்த பிறகு நான் முழுமையாக அதை பற்றி நான் அந்த சபையில் விவரிக்கிறேன். நன்றி. சட்டப்பேரவையில் முதல்வர் சிரிப்பதை வீட்டிற்கு சென்றுதான் பார்க்கிறோம். இங்கேயே ஒரு ஸ்கிரீன் வைத்து கொடுத்தால் நன்றாக இருக்கும்.
தாவேக்கா எம்எல்ஏ கல்லானை சபாநாயகரிடம் கோரிக்கை. தளபதி அவர்கள் எங்கு சென்றாலும் ஓடோடி போய் சின்ன வயசுல இருந்து பார்த்த எங்களுக்கு இன்று எங்கள் அருகிலேயே அமரும் பாக்கியத்தை கொடுத்திருக்காரு. அதில் ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, அவரோட முகத்தை எங்களால கண்டுகளிக்க முடியல. அவர் எதிர்கட்சிகள் இப்ப அண்ணன் வந்து சாமி அமைச்சன்னு சொன்னா கூட குலுங்கி குலுங்கி சிரிச்சன்றதை ஈவினிங் போய் டிவியில தான் பார்த்தோம். அப்படி எதிர்கட்சிகள் தன்னோட அரசை பத்தி சொன்னா கூட அதை பற்றிலாம் அதுல வந்து காமெடி இருக்குன்னா சிரிக்கிற ஒரு தலைவன், எதை பத்தியும் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு சொன்ன அண்ணாவின் வழி வந்த எங்கள் அண்ணா, அவரின் முகத்தை, அவரது அழகிய முகத்தை பார்ப்பதற்கு ஒரு ஸ்கிரீன் ஏதாவது ஏற்பாடு செய்து தருமாறு எனது தனிப்பட்ட கோரிக்கையாக உங்களுக்கு வேண்டுகோள் இருக்கிறேன். சட்டப்பேரவையில் பேச அனுமதி அளித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் மற்றும் கொறடாவுக்கும் நன்றி. மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பங்கேற்று அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் பேச்சு. இந்த மானிய கோரிக்கையின் மீது எனக்கு பேசுவதற்கு அனுமதி அளித்திருக்கின்ற நமது எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுக்கும் நமது கொறடா அவர்களுக்கும் கொறடா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கோயில்களுக்கு இலவச மின்சாரம், அர்ச்சகர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கியது திமுக அரசு என அக்கட்சி எம்எல்ஏ சேகர்பாபு பேரவையில் பேச்சு. 19,000 திருக்கோயிலுக்கு ஒரே உத்தரவில் விளக்கேற்றி வைத்த ஒளி விளக்கு திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அதில் சத்தமில்லாமல் ஒரு சாதனை செய்தார். அந்த 19,000 கோயில்களுக்கும் மின்சாரத்தை இலவசமாக வழங்கினார். அதோடு நிற்கவில்லை, அந்த 19,000 கோயிலே இருக்கின்ற அர்ச்சகர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் அவர் வங்கி கணக்கிலே செலுத்தினார். 844 அறிவிப்புகளை தந்த சேகர்பாபு 79 அறிவிப்புகளுக்கான பணியை தொடங்கக்கூட இல்லை என்றும், தாவேகாவின் 5 ஆண்டுகால ஆட்சியில் 3000 கோவில்களுக்கு குடமுடக்கு செய்யப்படும் என அமைச்சர் ரமேஷ் பதில். 2021-22 முதல் 2025-26 வரைக்கும் மொத்தம் 844 சட்டமன்ற அறிவிப்புகளை மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் முன்னாள் அமைச்சராக இருக்கும்போது வழங்கியிருந்தார். அந்த அறிவிப்புகளில் 79 அறிவிப்புகள் சுமார் 418 கோடி நிதி இல்லாம துவங்கப்படாத நிலையில இருக்குது. என்ன செய்ய முடியுமோ நிதிநிலையை கருத்தில் கொண்டு அதை தெளிவாக அறிவித்திருக்கிறோம். 3000 என்பதை முதலில் நாங்கள் முடித்துவிட்டு அதற்கு பிறகு 4000 என்ன 5000 என்ன முடிஞ்சா 6000 கூட நாங்க செய்வோம். ஆனா வாக்குறுதியில ஒண்ணு கொடுத்துட்டு அடுத்து அதை கேன்சல் பண்ணக்கூடிய சூழலுக்கு நிச்சயமாக எங்களுடைய ஆட்சி இருக்காது.